திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்படும் ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி மாவட்ட கலெக்டர் முன்னிலையில் நடைபெற்றது. திருச்சி மேற்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் அக்டோபர் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளதை அடுத்து அதற்கான ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடந்தது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் மாவட்ட கலெக்டர் முன்னிலையில் நடைபெற்ற இப்பணியில் ஏராளமான அரசு அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். மொத்தம் 2,08,496 வாக்காளர்கள் உள்ள திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் 276 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தேர்தல் அலுவலர் சம்பத்குமார் தெரிவித்தார். வாக்குப்பதிவு கருவி, அதாவது பேலட் யூனிட் என்கிற கருவியிலே திருச்சிராப்பள்ளி மேற்கு சட்டமன்ற தொகுதியிலே 16 வேட்பாளர்கள் களத்தியுள்ளார்கள். அது குறித்த விவரங்கள் அடக்கிய அந்த வாக்குப்பதிவு சீட்டு அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வைக்கப்பட்டது. அது இந்த ஆஜரில் இந்த வேட்பாளர்கள் முன்னிலே அந்த கருவி எவ்வாறு இயக்கப்படுகின்றது, வாக்குகள் எவ்வாறு பதிவு செய்யப்படுகின்றன, அது எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், இந்த க்ளோஸ் பட்டனை எவ்வாறு அழுத்த வேண்டும், அந்த வாக்கு எண்ணிக்கை எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்ற அனைத்து தகவல்களும் இன்று வெளிப்படையாக தெளிவாக எடுத்துக் கூறப்பட்டன. தேர்தலை நல்ல முறையில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில தேர்தல் ஆணையம் எடுத்து வருவதாகவும் சம்பத்குமார் தெரிவித்தார்.